4 என்ற எண் பூமிக்குரியதாக இருக்கிறது. அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நாம் அதற்குள் செல்வதற்கு முன்னர் எத்தனை பேர் 4 என்ற எண் பூமிக்குரியது என்பதை அறிவீர்கள்? நிச்சயமாக 4, அதாவது அது பூமிக்குரிய ஒரு எண்ணாக இருக்கிறது. அது விடுதலையை குறிக்கும் ஒரு எண்ணாக இருக்கிறது. விடுதலை என்பதை நீங்கள் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் இன்னும் ஒரு நிமிடத்தில் மிகவும் தீவிரமாக அதை விளக்கிக் கூறப் போகிறேன். விடுதலை என்பதை பாருங்கள். அக்கினி சூளையினுள் 3 எபிரேய பிள்ளைகள் இருந்தனர். ஆனால் 4வதாக ஒருவர் அங்கே வந்தபோதோ அது விடுதலையாயிருந்தது. லாசரு 3 நாட்கள் கல்லறையில் இருந்தான். ஆனால் 4ஆம் நாள் வந்தபொழுது அவன் விடுவிக்கப்பட்டான். ஆகவே 4 விடுதலையை அளிக்கும் தேவனுடைய எண்ணாக இருக்கிறது. ஆகவே 4 ஜீவன்களும் கூட நிச்சயமாகவே பூமிக்கு சம்பந்தம் உள்ளதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இது காண்பித்துள்ளது. இப்போது நீங்கள் பசியாய் இருக்கவில்லை என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய பசியானது இயற்கையான சரீரப்பிரகாரமான பசியை விட மேலானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.